Hi, this is Veda from Reported Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேல ஒரு சார்ட்டை வந்து நம்ம எப்படி ஏஐ மெத்தடில் அனலைஸ் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணுவோம்னா, ட்ரெண்ட் லைன் போடுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவோம், இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணுவோம், என்னென்னலாமோ நம்ம வந்து இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா சார்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் ட்ரேடிங் வியூவே அதை பார்த்துட்டு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுமை சரவணன் இதை தாங்க சொல்லும். பட் நம்ம சிம்பிளாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஒரு ட்ரெண்ட் என்ன, பட் ஈஸியாக நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த ஏஐ மெத்தட் வந்து நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோடைய ஃபுல் சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஸ்விங்குக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது தான் FR1 FR2 அனாலிசிஸ். அதே மாதிரி இன்ட்ராடேக்கு நம்ம அந்த ஸ்கிரிப்டை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது தான் FR3 FR4 அனாலிசிஸ். ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் செலெக்ஷனை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு 50,000 வச்சுருக்கிற கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணணும், அதே நேரம் ஒரு 5 lakh கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நம்ம என்ன வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த கோர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக் தான் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இதில் வந்து நான் 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து 25th ஜூலை இப்போ இன்ட்ராடேல நமக்கு கரண்ட்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால, பட் நமக்கு வந்து அடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏஐயில் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, முதல்ல இந்த சார்ட்டை வந்து சேவ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் சேவ் பண்ணணுன்னா பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, விண்டோஸ் கீயும் ஷிஃப்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் பட்டனை நீங்கள் வந்து ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் கிடச்சிரும். நீங்கள் ஒரு ஃபோல்டரில் போட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் என்ன ட்ரெண்டில் போகுது, ஸோ நம்ம அடுத்து வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ChatGPT வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் ஆயிடுச்சு. கீழே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ கேட்டுறோம். அதாவது ப்ளீஸ் அனாலிசிஸ் பிரிட்டானியா இன்ட்ராடே சார்ட் அண்ட் வி ஆர் லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன். இப்போ வந்து நம்ம லாங் போகலாமா இல்லை ஷார்ட் பொசிஷன் போகலாமாங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். பர்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சார்ட்டில் வால்யூமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வால்யூமும் வந்து என்ன ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து என்ன நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ அரௌண்ட் வந்து 5825 வந்து சப்போர்ட் லெவல் இருக்குது,
5837 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இதோடைய இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து நமக்கு 5850 பார்த்தீங்கன்னா the price seems to be fluctuation within a range of approximately 5820 to 5850. there is no clear trend. அதாவது இது வந்து அப் ட்ரெண்ட்லேயும் இல்லை அண்ட் டவுன் ட்ரெண்ட்லேயும் இல்லை, ஒரு கன்சாலிடேஷன் பேஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் வந்து இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா presence of both bullish and bearish candle without a clear dominant trend. அதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேயுமே வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளியரான ட்ரெண்டுக்குள்ளே இல்லை. இது வந்து ஒரு சைட்வேஸ்லேயோ இல்லைனா கன்சாலிடேஷன் மார்க்கெட்லேயோ தான் நமக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வால்யூம் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா higher volume at support and resistance levels could mean significant buying or selling pressure at those points. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லாஸ்ட்டாக இந்த கேண்டில் வந்து என்ன நமக்கு வந்து ப்ரெடிக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஹெவியாக வந்து இந்த கேண்டிலில் வந்து நமக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த கேண்டிலோடைய ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஆனால் பட் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து அதிகமாக வந்து இதாகிருக்காங்க. இப்போ இன்ட்ராடேல வந்து நமக்கு என்ன பண்ணலாம்? இப்போ அரவுண்ட் 525 ஆஃப்டர் கன்ஃபார்மிங் சப்போர்ட் வித் எ புல்லிஷ் கேண்டில் பேட்டர்ன். அதாவது 5825க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பேட்டர்ன் உருவாச்சுன்னா நமக்கு அடுத்த டார்கெட்டாக வந்து என்னென்னா 5840 அண்ட் 5850 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5810 டு 5815 வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஷார்ட் பொசிஷன் போகிறதா இருந்துச்சுன்னா 5837 உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகணும். டார்கெட் வந்து 5820 டு 5810 வரைக்கும் ஒரு சப்போர்ட் லெவல் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5850 டு 5855 வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் ஒரு இண்டிகேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜில் வந்து 5 பீரியடும் 15 பீரியடும் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ்ஐயுமே வந்து நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதே இது நம்ம சாட்லேயும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் ஆகும். அதாவது உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு 5820 5810 வரைக்கும் நம்ம ஒரு டார்கெட் வந்து ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா அதே மாதிரி 5840 வரைக்கும் நமக்கு டார்கெட் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு என்ன ட்ரெண்டில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் எப்படி நம்ம எடுக்கலாம், இல்லை வெயிட் பண்ணலாமா, அதோடைய ட்ரெண்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் அவங்க என்ன பண்ணுதுன்னா நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிகினரில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். பட் நம்ம வந்து இதை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேடிங்கில் வந்து இது பண்ணணும்னு நினச்சோன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 50 and 50% தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
பட் ஆனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வியூவர்ஸுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.